வயசான காலத்துல கிளவிக்கு பாட்டை பத்தியா மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதான். காடு வாவாங்குது, வீடு போவோங்குது. இப்ப பாடுற பாட்டை பாரு. இல்ல மச்சான் எப்போ வர போறியா? மச்சான் எப்படி வருவாரு? வீட்டுக்கு வந்தா விளக்கமாத்தையால அடிச்சா எந்த மச்சான் தான் வீட்டுக்கு வருவாரு? என் மாமியார் சொல்ல தாங்க மாட்டாம தான் என் மாமனாரு காசி ராமேஸ்வரன்னு மாசத்துக்கு 4 தடவை போயிட்டு வராரு. இதுல வேற ஃபீலிங்ஸ், மச்சான் எப்போ வர போறான், மச்சான் எப்போ வர போறான்னு. ஏத்த ரொம்ப ஃபீல் பண்ணி பாடிக்கிட்டு இருக்கீங்களே, மாமாவை கண்ணுக்குள்ளே நிக்கிறோத்த. இந்த வாரம் ராமேஸ்வரம் போயிருக்காருல, அடுத்த வாரம் வந்துட்டு திரும்ப ராமேஸ்வரம் போறேன்னு சொன்னாருல, அப்ப வேணா நீங்க ஒன்னா போயிட்டு வரீங்களாத்தே? அந்த மனுஷனையா தேடுது? பாட்டு நல்லா இருக்கேன்னு பாடினா அவரை போய் தேடுறேன்னு சொல்றேன். அதானே பார்த்தேன், மாமா மேல எங்க பாசம் வந்துருச்சோன்னு நினைச்சேன். மாமாலாம் காசி ராமேஸ்வரம் போறாரு, உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இல்லையா? என்ன மருமவளே, காசி ராமேஸ்வரம் யாரு போவாங்க? வயசான கிழடு கட்டைங்க போவாங்க. என்ன மாதிரி சின்ன வயசுல இருக்கவங்க யாராவது போவாங்களா மருமகளே? ஆமாமா, உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசு தான். என்னாச்சு மருமவளே துப்புற? இல்ல தூத்துக்கிட்டு இருந்தேன்ல, தூசி வாய்க்குல பேரிச்சிட்டே அதான் துப்புனேன். படுத்து கிடந்துட்டு கொளுத்து போய் பேசுறது மட்டும் இல்லாம சின்ன வயசு இந்த விளக்க மாத்திட்டு ஒன்னாவது போட்டாதான் எனக்கு மன திருப்தியா இருக்கும். ஒரே ஒற்றையா இருக்கு, நூலாம்படையா இருக்கு, எல்லாத்தையும் கிளீன் பண்ண நல்லா கிளீன் பண்ண மருமவளே. இந்த இடத்துல இருக்குதே, கிளீன் பண்ண மருமவளே, கிளீன் பண்ணு. ஐயோ அத்தை உங்க மேல பட்டுருச்சேத்த. ஏ மருமவளே என்ன பண்ற? யா மருமவளே என்ன போட்டு விளக்க மாத்திட்டு அடி அடின்னு அடிக்கிற? ஐயோ ஏனுங்கத்தை இப்படி சொல்லி போட்டீங்க? நான் என்னைக்காவது உங்களை விளக்க மாத்தல அடிச்சிருக்கேனா? இதுக்குமே நீங்க அம்மே விளக்க மாத்தல அடிச்சியே? நான் இது வரைக்கும் என்னைக்காவது விளக்க மாத்தல அடிச்சிருக்கேனா? ஓகோ, இது வரைக்கும் நீங்க அடிச்சது இல்லன்ட்டி இப்ப விளக்க மாத்தல அடிக்கிறா? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா மைனி? இங்க பாரு நாத்து, நான் இந்த மாதிரி வீட்டை குனிஞ்சு பெருக்கிட்டு இருந்தேன்னா ஒரே ஒற்றையா இருந்துச்சு பாத்துக்க. மேல இருக்க நூலாம்படையெல்லாம் கிளீன் பண்ணும்போது அத்தை மேல அந்த தூசி வந்து விழுந்துருச்சு பாத்துக்க. ஐயோ அத்தை மேல தூசி ஆயிருச்சேன்னு லேசா இந்த மாதிரி விளக்க மாத்த வச்சு மேல விழுந்த தூசியை தட்டி எடுத்தேன் பாத்துக்க நாத்து. அத போய் அடிச்சிட்டேன்னு உங்க அம்மா சொல்றாங்க நாத்து. ஏன் மர்மோளே, நீ லேசா அடிச்சியாக்கும் விளக்க மாத்த வச்சு என்ன வெளுவெளுன்னு வெளுத்துட்டு தூசி தட்டணும் நான் சொல்றேன். எம்மா விடு விடு மைனி கேரி, லேசா தூசி தானே உன் மேல இருந்து தட்டினீங்க, இதுக்கியாம கோவப்படுற? போடி போடி, வர வர நீயும் மைனி கேரி கூட சேர்ந்துக்கிட்டு என்னையே சொல்லுடி. நீ மட்டும் மைனிகேரி கூட சேர்ந்துக்கிட்டு எத்தனாட்டி என்ன குறை சொல்ற? இப்ப பாரு, மைனிகேரி வேணந்த விளக்கமத்தால வெளுத்திருப்பான்னு நினைக்கேன். வெளுக்கட்டு என் அம்மக்காரி வர வர ஓவரத்தம் பண்ற. 2 வெளு போட்டத்தை அடங்குவா. மேல ஏதாவது தப்பு இருக்காக்கு நாத்து? ஐயா அப்படிலாம் இல்லைங்க மைனி, நீங்க செஞ்சேதான் சரி. மைனிகேரி ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தீல, எனக்கு அளவு கரெக்டா இருக்கு. அட பாவி மவளே, அவ நைட்டி வாங்கி கொடுத்தாங்கிறதுக்காக என்ன விளக்கமாத்தல அடிச்சா என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கியே நீயே. அப்பாடா, ஒரு நைட்டி வாங்கி கொடுத்தனால நாத்தனாரு நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டா. சரி, இந்த மாதிரி ஆஃபர்ல கிடைக்க நைட்டி அப்புறம் சேலை அப்புறம் சட்டையில நாத்துக்கிட்ட தள்ளி விட்டு நாம கொஞ்சம் நல்ல பேர் எடுக்கலாம் போல. அடியே மருமவளே, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பு. என்னங்க சொல்லுங்க. ஆமா, என்ன சமைக்க போற மதியத்துக்கு? அத்தை, நீங்க ரொம்ப சூடா இருக்கத பார்த்தா உங்களுக்கு சூடா சமைச்சு கொடுத்தா உடம்பு ஒத்துக்காது தே. அதான் பேசாம பழைய சோறே சாப்பிடுங்கன்னு விட்டுட்டேன் தே. பாத்தியாடி, அவ சமைக்காம இருக்கிறதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கா. அதான் வீட்டை ஒற்றை எடுக்கேன் தூசி எடுக்கேன்னு சொல்லி சீனை போடுறா. நான் இப்படி விட மாட்டேன். அம்மா, பழைய சோறு ஒரு நாள் சாப்பிட்டா குறைஞ்சா போயிருவோம். அடியே, நான் பழைய சோறுக்கு சாப்பிடறத காட்டி மருமகளை கட்டியாந்து வீட்டுல வச்சிருக்கேன். 3 வேளையும் சுட சாப்பிடணும் டீ. அப்ப 3 வேளையும் நெருப்பு கங்கத்தை அள்ளி சாப்பிடணும். சூடா இருக்கும் நல்லா. என்ன பண்ற? போற கிச்சன்ல போய் சூடா சாதம் வடிச்சு நல்ல சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிற. என்ன கூட்டு வைக்கிற? உருளைக்கிழங்கு கூட்டு. ஏத்தே, ஏற்கனவே நீங்க உருண்டு திரண்டு உருளைக்கிழங்கு மாதிரி தான் இருக்கே. டெய்லி உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உருண்டுருக்கே. பாத்தியடி உன் மைனிகேரி, வர வர நான் சொல்றத மதிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு நினைச்ச? என் மகனும் நீ தாமட்டி. என்ன பார்த்தா உருளைக்கிழங்கு உருண்டை மாதிரியா இருக்கு. ஆமா மைனி, எங்க அம்மா பார்த்தா உருளைக்கிழங்கு உருண்டை சைஸ்லயா இருக்கு. சரி நாத்து, தப்பா நினைச்சுக்காத. உருளைக்கிழங்கு சின்னதா இருக்கும், உங்க அம்மா பூசணிக்காய் மாதிரி உருண்டு திரண்டு இருக்காங்கன்னு சொன்னா ஓகேவா? இப்படி சொல்லுங்க, இதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னது நியாயம் இருக்கா? ஆமாமா, உருளைக்கிழங்கு கூட சின்னதா தான் இருக்கு. பூசணிக்காய் தானே நல்ல புஷ்னு ஊதி போய் இருக்கு. நீ பூசணிக்காவா இருந்துக்கிறியா? சின்னதை சொன்னாலும் கோவப்பட்ட, பெருசா சொல்றாங்க. இப்ப ஓகே தானே உனக்கு? வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவதான் வாழைப்பழமா இருக்கான்னு பார்த்தா என் வயத்துல பிறந்தவளும் விருசம்பழமா இருக்கா? ஏத்தே, உங்களுக்கு காய்கறியை போட்டு சமைக்கணுமா இல்ல வாழைப்பழ விருசம்பழத்தை போட்டு ஜூஸ் பண்ணி எடுத்துட்டு வரணுமா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தே. சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு கூட்டு வைக்கிறேன், ஓகேவா? என்னதே இது டெய்லி சாம்பார் ரசம் தானா? எதுவும் கறிகிரி வைக்கப்படாதான்? ஓஹோ, நீ நினைச்ச சரிக்கு நான்வெஜ் எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு இது ஒண்ணு உங்க அம்மா வீடு இல்ல, ஓகேவா? ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இங்க சமைச்சு சாப்பிடுறதுக்கு இதுவும் ஒண்ணு உங்க அம்மா வீடு இல்ல, சரியா? சபா, சரியான போட்டி. அடியே, நான் பெத்த மவளே, மாமியார் மருமகளை சண்டை போட்டா உனக்கு கொண்டாட்டமா இருக்கட்டி? ஆமா நாத்து, இது கொஞ்சம் ஓவரா இல்ல? நீ கை கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க. சாரி, நீ இனிமேல் கை தட்டாம சிரிக்கேன். ஐயோ ஐயோ, எல்லாம் என் நேரம். இந்த பாருங்க, நான் இப்ப வெளியில போயிட்டு வரேன். யாராவது லைட்டு ஃபேனு அப்புறம் ஏசி எதையாவது போடுறது தெரிஞ்சிச்சு
அப்புறம் நடக்கிறதே வேற. ஏங்க நம்ம வீட்டுல தான் கரண்ட் வசதி இருக்குல்லங்க, பின்ன அதெல்லாம் யூஸ் பண்ண தானே. என்னடா சொல்ற? ஏசி இல்லாமல என்னால ஒரு நிமிஷம் தூங்க முடியாது பாத்துக்க. ஆமாண்ணே, டிவி இல்லாமல என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது பாத்துக்க. பின்ன நான் எப்படிடா ஏசி இல்லாம தூங்குறது? நான் எப்படி கரண்ட் இல்லாம டிவி பாக்குறது? நான் எப்படிதான் மிக்சியில அரைச்சு குழம்பு எல்லாம் வைக்கிறது, சட்னி எல்லாம் வைக்கிறது? நீ அம்மியில அரைப்பியோ ஆட்டாங்கல்ல ஆட்டுவியோ அதெல்லாம் எனக்கு அதை பத்தி தெரியாது பத்துக்க. ஏசி, மிக்சி, டிவி, லைட்டு, ஃபேனு ஏதாவது ஓடுறது தெரிஞ்சிச்சு நடக்கிறதே வேற. சரி, கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன். எப்பாடா இந்த எரும மாட்டு பைய வெளியில போயிட்டான். ஏசியை போட்டு கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதான். நல்ல ஜாலியா டிவி பார்க்கலாம். அண்ணன் வீட்டுக்கு வர தண்டியும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், பீஸ் கேரியில கையோட புடுங்கிட்டு தான் போறேனா. ஏன்டா இந்த வீட்டுல பொண்ணா பிறந்தேனோ? ஏன்டா இந்த வீட்டுக்கு மருமகளா வாக்கப்பட்டு வந்தேனோ? ஏன்டா இவனா என் மகனா பெத்தேனோ? அம்மா என்ன பார்த்து என்ன வார்த்தமா சொல்லிட்ட? அம்மா அம்மா நீதானே அம்மா, உன்னை போல எனக்கு யாரு அம்மா? பின்ன என்னடா இந்த வெயில அடிக்கிற வெயில்ல மனுஷன் ஏசி இல்லாம தூங்க முடியுமா? அது இந்த வயசான காலத்துல. உன் தாய் பாசத்தை பாட்டுல காட்டாதடா, அந்த பீஸ் கரையில சொறி வச்சுட்டு போ. அப்பதானே கரண்ட் இருக்கும். ஏசில காட்டுடா, ஏசில காட்டு. எம்மா, உனக்கு ஏசி போட்டுதான் என் பாசத்தை காட்டணும்னா நீ ஏசி இல்லாம இரு, நான் பாசம் இல்லாம இருக்கேன்னு வச்சுக்கலாம். என்னங்க டைலாக்லாம் சும்மா பட்டைய கலப்புதுங்க. அப்படி நான் சட்னி அரைக்க மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. செருப்பு பிஞ்சிருப்போ. உனக்கு தனியா சொல்லணுமா? கரண்ட் பில்லு யாரு உங்க அப்பனா கட்டுறான்? நல்லா இருக்கே கதை. உங்க வீட்டுல ஏசி ஓடுறதுக்கும் மிக்சி ஓடுறதுக்கும் என் டிவி ஓடுறதுக்கும் எங்க அப்ப வந்து எதுக்கு கரண்ட் பில் கட்டணும்? அதான் உங்க அப்பா சம்பாரிச்சு வச்சிருக்காருல, நீங்களே கட்டுங்க. சபா, சரியான கேள்வி. யாத்த உங்க பையன் எப்பவுமே இப்படிதான் இருப்பாரத்த? என் பையன்லாம் நல்லா தாண்டி இருந்தான். எப்ப உன்னை கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஓ அப்படியாத்தே, ரொம்ப நல்லதா போச்சு இல்ல? ஏன்னே கணக்கு பார்க்கறது நல்லதா? பின்ன கணக்கு பாடம் தெரியாம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டவரு என்ன கட்டினதுக்கு அப்புறம் தானே கணக்கு நல்லா போட கத்துக்கிட்டாராமே. உங்க அம்மா தானே சொன்னாங்க. ஐயோ ஐயோ, ஆக மொத்தம் நான் இன்னைக்கு புழுக்கத்துலதான் உருண்டு பெறலடும் போல. நான் டிவி பார்க்காம எப்படி என் டைம் பாஸ் ஆகும்னே தெரியல. நாத்து, உனக்கு டைம் பாஸ் ஆகுறதுக்கு நான் வேணா ஒரு நல்ல ஐடியா தரட்டா? சொல்லுங்க மைனி, சொல்லுங்க. எங்கேயாவது வெளியில போயிட்டு வந்தா நல்ல டைம் பாஸ் ஆகும் நாத்து. யார் வீட்டுக்காவது போலாமா? எங்க சித்தி வீட்டுக்கு போகவா, இல்ல எங்க பெரியம்மா வீட்டுக்கு போகவா, எங்க அண்ணி வீட்டுக்கு போகவா, இல்ல எங்க அண்ணன் வீட்டுக்கு போகவா? யார் வீட்டுக்கு தான் நான் போறது? அடியே என் அருமை தங்கச்சி, நீ இந்த மாதிரி எந்த சொந்தங்கள் வீட்டுக்கும் போகாம பேசாம உன் புருஷ வீட்டுக்கு போமா. ஐயோ, என்னது என் புருஷ வீட்டுக்கு போறதா? இங்கேயாவது டைம் பாஸுக்கு டிவி பாக்குறோம், அங்க டைம் போறதே தெரியாமல வேலை பார்க்கணும். அதுக்கு இங்கேயே டிவி பார்க்காம இருந்துடலாம். என்னங்க உங்க தங்கச்சி திருந்தி புருஷ வீட்டுக்கு போறான்னு நினைக்கிறேன். சரி, என்னதான் சொல்றான்னு பாப்போமே. ஏண்டி உன் மாமியார் வீட்டுக்கு போக ரெடியாட்டி? ஏம்மா என்னம்மா இது? டிவி பார்க்கறதுல ஒரு பிரச்சனையா? டிவி பார்க்காம மனுஷன் வாழ முடியாதா? வெளியில போய் 4 வீட்டுல போய் பேசி சிரிச்சோம்னா போச்சு. யாரு கூட யாரு ஓடி போயிருக்கா, யாரு வீட்டுல மாமியாருக்கு மருமகளுக்கு சண்டை அப்படின்னு ஊர் பொருளை பேசினாலே தேரையெல்லாம் நல்லா போகுமே. இதுக்கு எதுக்குமா டிவி? சுத்தம் போ. இப்ப கூட நீ புருஷ வீட்டுக்கு போற மாதிரி இல்ல, அப்படித்தானே? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அவ புருஷ வீட்டுக்கு போறா இல்ல போகாம இருக்கா, எனக்கு ஏசி வேணும். எம்மா, நான் ஒண்ணு ஏசியவே கையோட தூக்கிட்டு போலமா, ஜஸ்ட் பீஸ் கேரியில தான் தூக்கிட்டு போறேன். வந்து சொருவிறேன். வெறும் ஏசி வச்சு என்னடா பண்றது? அதுல இருந்து காத்து வர வேண்டாமா? அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் வேண்டாமா? அப்ப ஒண்ணு பண்ணுவோம், கரண்ட் கனெக்ஷன் இல்லாம ஏசி என்னத்துக்கு ஏசியை வித்துருவோமாமா? என்ன OLXல வித்துருவோமா? முதல்ல OLXல ஒண்ணு விக்கணும் டி. நீதான் இன்புட்டுக்கும் காரணம். 24 மணி நேரம் டிவி போட்டு 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 கரண்ட் பில்ல கூட்டிட்டு போய் மாதிரி அவன் புருஷ வீட்டுக்கு போடி. என்னது இது? இந்த வீட்டுல யாரு கூட என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன புருஷ வீட்டுல துரத்துறதுலயே குறியா இருக்காங்க. கரண்ட் பில்லு கூடனா கூடவா நான் வீட்டை விட்டு போகணும்? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.